செலுத்துகிறேன். நேற்று தினம் நாங்கள் பேசி கொண்டிருக்கிற பொழுது வெஸ்லியான நாங்களாம் ரொம்ப நேரம் நைட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசுகிற பொழுது நாங்கள் நினைத்து பார்க்குறோம், 6 வருடமாக இந்த திருவாரூருக்கு வந்தாச்சு. இது ஆறாவது வருஷம் தாண்டி 7வது வருஷம் திருவாரூரில் திருவாரூர் இந்த சபையோடு இருக்கிறது தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த இடத்துலையும் கூட எனக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இங்கே நான் செய்தி கொடுக்க வந்திருந்தாலும் ஊழியரும் செய்ய வந்திருந்தாலும் இந்த இடத்துல இருந்து நான் நிறைய கற்றுக்கொண்ட காரியங்கள் உண்டு. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய செய்திக்கு ஆயத்தமாக நம்முடைய வேதாகமத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனங்கள 4ஆம் வசனம் வரை. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 3-4 வசனங்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவன். அதோட நம்ம 3ஆம் வசனத்துல வேதம் அழகாக சொல்கிறது. அந்த வசனத்திற்கு ஒரு டைம் வாசிங்க. இரக்கம் அந்த நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறதற்கு ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற காரியம் ஆறுதல் அளிக்கிற தேவன். ஆறுதல் அளிக்கிற தேவன். நமக்கு ஆறுதல் அளிக்கிறதற்கு ஒரே ஒரு மனிதர் உண்டு. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மனிதராக வந்த அவர் மற்றவர்களுக்கு ஆறுதலாகவும் தன்னை சார்ந்த ஜனங்களுக்கு ஆறுதலை தருகிற தேவனாகவும் அவர் இருக்கிறாரு. அந்த வேதத்துல நம்ம அந்த வசனத்தை நல்லா உற்று நோக்கி பார்ப்போம் என்றால், இரக்கத்தின் பிதா தேவன், இரக்கத்தின் பிதா என்று சொல்லப்படுது. பிதா அப்படின்னு சொன்னா அவர் தான் அதற்கு பிறப்பிடமே. ஒரு பிள்ளையோட அப்பான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தையை உருவாக்குனதே யார் தான்? அவங்களுடைய அப்பா தான் மெயின் காரணம். அதே போல இரக்கத்தின் பிதா, அதாவது இரக்கமே அவர் தான். இரக்கம் உருவாகிறதுக்கு காரணமே யார் தான்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த நாளிலும் கூட ஆறுதல் அற்றவர்களாய் பல வேளைகளே நாம் சுற்றி திரிகிறோம். ஆறுதல் எனக்கு யாரை ஆறுதல் சொல்வா? பல சூழ்நிலைகளை நாம் நினைக்கிறோம், ஆறுதல் எனக்கு சொல்ல யார் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு துக்க வீட்டுல நம்ம போனோம்னா மிஞ்சு போனா சொந்தக்காரங்க எவ்வளவு நேரம் இருப்பாங்க? கல்லறை கட்டி 3வது நாள் விசேஷம் வரைக்கும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஆனா அது எல்லா இடத்துலயும் நம்ம கிறிஸ்தவ விசுவாசத்தின்படி நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது என்ன தெரியுமா? ஆறுதலின் தேவன் உங்களோடு இருப்பார். மனுஷன் சொல்கிற ஆறுதல் ஒரு சில வார்த்தைகளா இருக்கும். இல்லைன்னா அவங்க ஆறுதல் படுத்தணுமே என்ற காரியத்திற்காக நம்ம ஆறுதல் சொல்லிட்டு வருவோம். ஆனா தேவன் கொடுக்கிற ஆறுதல் ஒரு நிரந்தரமான ஆறுதல். அவர் கொடுக்கிற ஆறுதல் ஒரு நிரந்தரமான ஆறுதல். ஆறுதலற்று இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆறுதல் ஒரு நிரந்தரமான ஆறுதல். நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், பல சம்பவங்களை தேவன் தன்னுடைய இரக்கத்தை காமிக்கிற தேவனா இருக்கிறது. ஆறுதல் அற்றவர்களுக்கு ஆறுதலை இன்ஸ்டன்டேனியஸா அவர் மனதுருகி ஆறுதல் செய்கிற தேவன். இந்த நாளிலும் கூட பலர் நினைக்கலாம், இந்த தேவன் நான் ஆராதித்து கொண்டே இருக்கிறேன், பல வருடமா நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஆறுதல் நடந்த மாதிரியே இல்லை, எங்களுடைய குடும்பத்துல கண்ணீர் கவலை தான் இருக்குதுன்னு. தேவன் இருந்த காலத்திலும் தேவன் வாழ்ந்த காலத்திலுமே கண்ணீர் கவலைகள் இருந்துச்சு. நம்ம பார்க்கிறோம், வேதாகமத்தை எல்லாத்தையும் நம்ம திருப்பிக் கொள்ளலாம். நம்ம பார்க்கிற காரியம், அந்த விதவை ஒரு பெண் இருக்கிறா. அவளுடைய மகன் என்ன பண்ணி போகிறான்? மரித்து போகிறான். அவருடைய மகன் என்ன பண்றான்? மரித்து போகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11-17 வசனம் வரைக்கும் அதை நம்ம பார்க்கிறோம். நான் வீட்டுக்கு சென்று அதை வாசித்து பாருங்க. நேரத்தின் காரணமாக நான் சுருக்கமாக சொல்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம், அது எல்லாத்தையும் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு சில வார்த்தைகளை நான் உங்களோட பயன்படுத்துகிறேன். அந்த 400 விதவையின் கதை அங்க கூறப்பட்டிருக்குது. அதுல சொல்லுகிற பொழுது தேவன் மனதிறங்கினார் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தேவன் மனதிறங்கினார். அந்த 400 விதவையை பார்த்த தேவன் பார்த்த உடனே என்ன பண்றாரு? he had compassion. ஆங்கில வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம், he had compassion on her. அவள் அழுது வருகிறாள். ஒரு விதவை என்றால் கணவன் கிடையாது. கணவன் மரித்து போனார். அந்த விதவை என்ன நினைச்சிருப்பாங்க? தன்னுடைய மகன் வளர்ந்து தன்னை என்ன பண்ணுவாங்க? பார்த்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகன் மீதே முழு நம்பிக்கை வச்சிருந்திருப்பாங்க. என்னுடைய பையன் வளர்ந்து வருவான், என்ன பையன் நல்லா படிக்கிறான், நல்ல வேலைக்கு போவான், அவன் குடும்பத்தை இனிமேல் என்ன பண்ணுவான்? பார்த்துக்குவான். பல வேலைகள நம்ம மகனா இருந்தா நம்ம மேல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. கர்த்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய தாயை பார்த்து கொள்ளும்படியா யார்கிட்ட சொல்லல? மகதலேனா மரியாதை பற்றி சொல்லி யார்கிட்ட சொன்னாரு?
தன்னுடைய சீஷனை பார்த்து, யோவானை பார்த்து என்ன சொன்னாரு? இதோ உன் தாய். நம்முடைய குடும்பங்களை காத்து கொள்வது யாரோட கடமை? ஒரு மகனுடைய கடமை. ஆண்டவர் எதிர்ப்பு he gives responsibility to the child, to the son. மூத்த மகன் இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. எங்க வீட்டுல நான் மூத்த பையன். எங்க வீட்டுல அடிக்கடி எங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, உனக்கு என்ன அதிகம்? பொறுப்பு அதிகம் என்று அழகாக சொல்லுவாங்க. இந்த அம்மாவும் அதே போலதான், தன்னுடைய மகன் வளர்ந்து வருவான், தன்னை பார்த்து கொள்வான், இனிமேல் எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகிவிடும் சொல்லிட்டு நினைத்திருப்பாங்க. கணவன் இழந்தா என்ன, நான் என்னுடைய பிள்ளையாவது எனக்கு ஆறுதலா இருக்குதுன்னு. ஆறுதல் தருகிற பிள்ளையாய் நினைத்த மகன் மடித்து போகிறான். இந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம், அவங்க மனம் உடைந்து அந்த இடத்துல அந்த தெருவோரமா போகிறாங்க. அந்த விதவை ஏதாவது இந்த ஆண்டவர்கிட்ட பேசினதா அங்க பைபிள் நீங்க பாக்குறீங்களா? அந்த வசனத்தை முன்னாடி வாசிச்சு பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் நடந்து போகிறது, ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஏன் இந்த விதவைக்கு மட்டும் ஆண்டவரே போய் முன்னாடி போய் என்ன பண்றாரு? நியாயம் செய்கிறார். அவர் அற்புதம் செய்கிறார். அதுக்கப்புறம் ஏன் ஆண்டவர் கேட்காமலே இந்த விதவைக்கு இறங்குகிறார்? ஏன்னா விதவைகளுக்காக வழக்காடுகிற தேவன் என்று நம்ம வேதத்துல பார்க்கணும். அவர் விதவையின் நியாயத்தை உற்று நோக்குகிறார். நியாயம் செய்கிற தேவன். விதவைகளுக்காக என்ன பண்றாரா? நியாயம் செய்கிற தேவன். அப்பொழுது அவருடைய நியாயத்தின்படி அவர் அங்க போகிறாரு. அவர் சொல்லுகிற காரியம், அழாது. டு நாட் வீப். அழாது. இன்றைக்கும் நம்மளுடைய நேரத்துல பார்த்து சொல்லும், நம்ம நினைச்சு பார்க்கலாம், நம்முடைய ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல வந்து ஆண்டவர் டு நாட் வீப், அழாதே அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்ன ஆண்டவர், யாரை நம்பி இருந்தேன்? என்னுடைய மகனை நம்பி இருந்தேன் அப்படின்னு சொல்லி அழாதேன்னு ஆண்டவர் நம்மள சொன்னா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். நம்மளே சொல்லுவோம், நம்ம வசனத்தை திருப்பி பேசுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீங்களே என்ன பண்ணீங்க? இயேசு கண்ணீர் விட்டார். நிறைய நேரத்துல இந்த வசனத்தை நம்ம சொல்லுவோம்ல, லாசரு மரித்த உடனே என்ன பண்ணாரா? இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு ஏன் தெரியுமா கண்ணீர் விட்டார்? யாருக்காவது அது நீங்க ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல நம்ம பார்த்து போனா அதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இயேசுக்கு லாசரு மரித்துட்டான்ற செய்தி என்ன பண்ணுவோம்? முன்னாடியே தெரியும். தன்னுடைய அற்புத அடையாளங்களை பார்த்த அந்த சகோதரிகள் ஆண்டவர் என்ன பண்றாங்க? ஆண்டவரே நீர் இருந்திருந்தா நேர் இருந்திருக்காது. இப்போ என்ன பண்ணியாச்சு? என்னுடைய சகோதரன் மரித்து 3 நாள் ஆயிப்போச்சு. ஆண்டவர் அந்த விசுவாச குறைவை அவங்க பார்க்கிறாரு. அதுக்காக தான் அவர் மனமுடைந்து போகிறாரு. தன்னை நல்லா அறிஞ்ச அந்த குடும்பத்துல உள்ளவங்களே என்ன சொல்றாங்க? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இல்ல, இனிமேல் அடக்கம் பண்ணியாச்சு, நாத்தம் நாறுது, இனிமேல் என்ன போச்சு? நம்பிக்கை ஏற்று போச்சு. சரி, சரீரம் வச்சு நம்ம பெட்டி கிட்டிய வச்சு நம்ம ஜோம் பண்ணி உயிரோட வந்தோம்னா கூட பரவாயில்ல, ஆண்டவர் அப்ப கூட பண்ணிடுவாரு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு? அடக்காரதனை முடிஞ்சு 3ஆவது நாள் எல்லா இதுவும் முடிஞ்சு 3 நாட்கள் ஆயிப்போச்சு. நம்பிக்கை முற்றிலும் போச்சுல. இப்ப கூட பல பெரிய ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க, நாங்க வந்து செத்தவங்களை உயிரோட எழுப்பணும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் செய்த அற்புதம் மிகப்பெரிய அற்புதம். என்னன்னா, செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் ஆகி நாரி போன ஒரு சரீரத்தை எழுப்புகிற தேவன். அவர் அங்க போய் அழுதது எதுக்கு தெரியுமா? தன்னுடைய அந்த விசுவாச குறைவை பார்த்து ஆண்டவர் நம்ம பல நேரங்களில் அழுகிறார். ஆனா அந்த இடத்துல ஆறுதல் செய்கிற தேவனாய் அவர் மாறினார். தன்னை நேசித்த குடும்பத்திற்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் மாறினார். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா தேவன் ஆறுதலின் தேவனா இருக்கிறார். பசியுற்றவர்களை பார்த்து ஆறுதல் செய்கிற தேவன். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆறுதல் செய்வதற்கு தேவன் மட்டும்தான் முடியும். நம்ம பலர்கிட்ட ஆறுதலான வார்த்தைகளை நம்ம எதிர்பார்க்கிறோம். அவங்களுக்கோ கேட்கிறதுக்கு நேரம் இல்லை. நம்மளுடைய காரியத்தை பகிர்ந்து கொள்ளவோ, நம்முடைய புராணங்களே நம்மளுடைய புலம்பலையோ கேட்கறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கே பல நம்ம பிரச்சனையை சொன்னா உடனே சொல்லுவோம், உங்க பிரச்சனை பரவாயில்ல, என் பிரச்சனையை கேளுங்கன்னு சொல்லி அவங்க பிரச்சனை என்ன பண்ணுவாங்க? அதிகமா பேசுவாங்க. இந்த நாளிலும் கூட ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் இன்னொரு அழகான வசனத்துல பேசுறார். சங்கீதம் 116 வசனம் 5-6 வசனங்கள். சங்கீதம் 116 5-6 வசனங்கள். நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். அழகா மெசேஜ் சொன்னாங்க. சிலுவையில ஆண்டவர் நம்மளுக்காக பாவிகளுக்காக மரிக்கணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். மனதிறங்குகிற தேவன், மனதிறங்குகிற தேவன். இந்த நாளிலும் கூட உடைந்து போய் இருக்கிற நாம் பல வேளைகளில் சூழ்நிலைகளை பார்த்து உடைந்து போய் கணவனை இழந்தோ இல்லைன்னா நம்மளுக்கு இஷ்டமானவங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து இருக்கிற நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிற இதே ஒரு காரியம், அவர் மனதிறங்குகிற தெய்வம், அவர் மனதிறங்குகிற தெய்வம். அவரே உங்களுக்கு ஆறுதலாய் மாறி போகிற தெய்வம்.
அவரே ஆறுதலாய் மாறுகிற ஒரு அழகான ஒரு பாடல் சொல்லுது. ஆறுதல் தேறுதல் அளித்திடும் சேயன், ஆறுதல் தேறுதல் அளித்திடும் சேயன், கூறும் மகிமையில் சேர்த்திடும் நேசன், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை சேராமல் இருப்பேனோ, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் இருப்பேனோ. தெய்வத்தை தேடுகிற நமக்கு ஆறுதலை தருகிற தேவன். இந்த வேலையில கூட பல வேலையில கிறிஸ்தவர்கள் நம்ம சந்தோஷமா இருக்கிறது போல நம்ம காமிக்கிறோம், நம்மளுக்கு பிரச்சனைகள் இல்லாதது போல இருக்கிறோம். ஆனா உன்னுடைய இதயம் ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் யோபினுடைய வாழ்வில சில காரியங்களை அனுமதித்தாலும் ஆறுதல் செய்கிற பொழுது அவன் பழைய காரியங்களை மறந்து போகத்தக்கதாக இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டமான வேலைகள் நமக்கு வருகிற பொழுதும் ஆண்டவர் கஷ்டங்களை அனுமதித்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற பொழுது, ஆறுதல் தருகிற பொழுது இரட்டிப்பான நன்மை வரும். அது வேதாகமத்துல நம்ம இன்னொரு இடத்துல அழகா பார்க்கிறோம். அவர் நம்மளை எப்படி ஆறுதல் படுத்துகிற தேவன் அப்படின்னா, என்னைய நான் சின்ன வயசுல எங்க அம்மா, எனக்கு ஸ்டேஜ் ஏறி பேசுறதுக்குலாம் அவ்வளோ பயம் சின்ன வயசுல. எனக்கும் பிறரை போல இந்த காம்படிஷன் எல்லாம் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. நானும் என்னுடைய கசினும் ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அங்கே ஒரு விபிஎஸ்ல ஒரு போட்டி வச்சிருந்தாங்க. முன்னாடி போய் நம்ம யார மாதிரியா நடிச்சு காமிக்கணும். அப்போ என் கசின் ஒரு நடிகனை போல நடித்து அவர் மனம் மாறுற மாதிரி ஏதோ பண்ணிட்டு போயிட்டான். நான் ஸ்டைலாக பேசுவான் இங்கிலீஷ் எல்லாம், எனக்கு அப்படிலாம் பேச தெரியாது முன்னாடி சின்ன வயசுல. நான் போயிட்டு என்ன பண்றேன்னு தெரியாம ஒரு பைபிளை தூக்கிக்கிட்டு, நான் தான் ஊழியக்காரன், உங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லி கொடுத்த வசனம் எல்லாம் மறந்து போச்சு, சுத்தமா மறந்து போச்சு. பேண்ட் நிக்கிறேன், ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி இறங்கிட்டேன். எனக்கு அழுக, ஏன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க, எனக்கு ஆறுதல் ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒரு கிண்ணம் கொடுத்தாங்க. எனக்கு கஷ்டமா போச்சு. ஆறுதலுக்கு எனக்கு ஒரு கிண்ணம் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு மனசுல அது ரொம்ப நாளா இருந்த காரியம். ஐயோ, இப்படி நம்மளால ஒரு திறமைய கூட என்ன பண்ண முடியல. எங்க அம்மாவும் எனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு ஜிப்பாவை போட்டு ஒரு ஜோல்னா பைய போட்டு ஊழியக்காரனா இப்படிதான் இருப்பான் போ அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அன்றைக்கு நான் தெரிந்தோ தெரியாமலோ அந்த விபிஎஸ்ல நடித்த என்னோட ஸ்கிட்ட என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியமா மாற்றி தந்தார். அல்லேலூயா. அன்றைக்கு சிறுவனா அழுதுருக்கலாம், ஆண்டவர் நான் தெரிஞ்சு எழுதிருக்கலாம், தெரியாம எழுதிருக்கலாம். ஆனா அந்த கண்ணீரை பார்க்குது தேவன். பொழுது மயக்க பிடிச்சா பயம் கிடையாது, ஆவியானவர் என் கூட இருக்கிறாருன்னு ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. ஆண்டவர் பெரியவர் இல்ல, அவருடைய ஆறுதல் மிகவும். அன்றைக்கு அந்த ஆறுதலுக்குன்னு பிரைஸ் கொடுத்தது எனக்கு ஆறுதலா தெரியல, இல்ல ஆறுதலா கொடுக்குறது கிண்ணம் கொடுத்தது எனக்கு தெரியல. இன்றைக்கும் ஆறுதலா மக்கள் கிண்ணத்தை தான் கொடுக்குறாங்க. என்னத்தை கொடுக்குறாங்க? கவலைப்படாதீங்க சிஸ்டர். நம்ம கிறிஸ்டியன்ஸ் அதிகமா போய் சொல்லுவோம் தெரியுமா? எப்போ தெரியுமா? ஆறுதல் சொல்றப்ப போய் சொல்லுவோம். எப்படி தெரியுமா? நம்ம போய் சொல்ற யோசிக்கவே மாட்டோம். பிரதர், உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் பிரதர் அப்படிம்பாங்க. நான் உங்கள்கிட்ட உண்மையா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர்கிட்ட இப்படி நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உண்மையா ஜெபம் பண்ணிருக்கீங்க? அந்த வேலையில அவங்களுக்கு கொஞ்சம் இனிமையா இருக்கட்டுமேன்றதுக்காக என்ன பண்ணுவீங்க? இனிமையா ஜெபம் பண்ணிக்கிறோம். சும்மா சொல்றேன், நான் உங்க அடிக்கடி உங்களை ஜெபத்துல நினைவு கூர்ந்துக்கிறேன் பிரதர். நீங்க உண்மையா ஜெபத்துல நினைவு கூர்ந்தீங்கன்னா பரவாயில்ல, ஆனா பொய் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க ஒருவேளை ஒரு அவிசுவாசியா இருந்தாங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் உங்க ஜெபத்து மேல இருக்கும். அவங்க ஜெபம் பண்ணா நடக்கும். ஆனா நீங்க ஜெபமும் பண்றது இல்ல, முகஸ்துதி மட்டும் தான் பாடுவீங்கன்னா சில நேரத்துல. ஏன்னா நான் பண்ணிக்கிறதுனால பலன்ட்டு நான் ஜெபிச்சுக்கிறேன்னு சொன்னேன். நான் இப்பெல்லாம் சொன்னா நான் ஜெபம் பண்றப்ப உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நான் கண்டிப்பா உங்களை நட பண்ணிக்கிறேன், ஜெபத்துல ஞாபகம் வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். கிண்ணத்தை போன்ற ஆறுதல் மனிதன் கொடுப்பான், ஆனா தேவனோ நமக்கு கொடுக்கிற ஆறுதல் வருகிற பொழுது பெரிய ஆனந்தம் ஏற்படும். நம்ம சங்கீதக்காரனை குறித்து நம்ம பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சரி, ஆண்டவர் நமக்கு ஆறுதல் தருகிற தேவன், he gives comfort. அவர் எப்படிப்பட்ட ஆறுதல் தருகிறார் தெரியுமா? அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, நான் அந்த கிண்ணம்லாம் கொடுத்ததெல்லாம் கதெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் உண்மையான ஆறுதல், I felt so comfortable. எப்ப தெரியுமா? எங்க அம்மாவோட மடியில படுத்து நான் அழுது முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன இருந்துச்சு, எங்க அம்மாவும் என்னை கட்டி பிடிச்சு சொன்ன வார்த்தை தான், நீ அருமையா பண்ணம்மா. என்னது? நீ அருமையா பண்ணம்மா, ஊழியக்காரனாவே எனக்கு தெரிஞ்சம்மா,
அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கெட்டி பிடிச்சு என்னை அரவணைச்சு இல்லாத காரியத்தையும் சொல்லி உன்னையால முடியும், நீ பாவத்துல இருந்தாலும் நீ வெளில வர முடியும், இந்த வியாதியில இருந்தாலும் உன்னை நான் மீண்டுக்குவேன், நீ கவலைப்படாத, நீ வருத்தப்படாத, ஏன் இப்படி பண்ற, நான் வேலை இல்லாதப்பெல்லாம் உடஞ்சு போய் இருந்திருக்கிறேன். எங்க வீட்டுல நீ வேலைக்கு போன ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. ஆனா எனக்கு வேலை கிடைக்கலன்னு உடனே நான் நொறுங்கி போய் ஒரு முக்கில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். எனக்கு நான்வெஜ் எல்லாம் சமைக்காதீங்க, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நான் என்ன இல்லை தகுதி இல்லை, என் கையில இருந்து நான் என்ன பண்ணல, காசு சம்பாதிக்கலன்னு சொன்ன உடனே எங்க அம்மா என்ன சொன்னாங்க, அப்படிலாம் இல்லைம்மா, நீ சாப்பிடு, தட்டி கொடுத்து ஆறுதல் செய்யணும். அதுதான் வேதம் அழகாக சொல்லுகிறது, ஒரு தாயை போல தேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் நினைக்கலாம் என்னுடைய தாய் அப்படி தேற்றுகிறது இல்லையே, என்னுடைய தாய் மாதிரி சொல்றீங்கன்னா எங்க அம்மாவுக்கே நீ பிடிக்காதுன்னு. அதுக்குதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தாய் உன்னை மறந்தாலும் மறக்கிற தேவன். என்ன ஒரு இனிமையான தேவன்ல. தாய் மறந்தாலும் தாய் மறக்கவே மாட்டாங்க, தாய் மறக்கவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பெரிய காரியத்தை பாருங்களேன், தாயே உன்னை மறந்தாலும், தாயே உன்னை மறந்தாலும். நீங்க இவரை தூக்கில போட்டாங்க, அவர் பேர் வந்துச்சு, இந்த தாடி சதாம் ஹுசேனை வந்து தூக்கில போட்டாங்க. அப்பொழுது கண்ணீர் விட்டது யார் தெரியுமா? அவங்களுடைய தாய், அவங்களுடைய தாய். ஷீ இஸ் நாட் ஈவன் த மதர், அவங்க ஒரு ஸ்டெப் மதர் தான். ஆனா அவங்க அழுகைன்னு போட்டிருந்தாங்க. அவங்க அழுகையை பார்த்தீங்கன்னா அவன் பெரிய கிரிமினல் அவங்க அம்மாவே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆமா, என்னுடைய மகன் தூக்கில போடப்பட வேண்டிய ஒரு ஆளு தான். ஆனா தாயின் உள்ளம் ஏங்கி அழுகிற உள்ளம். அதுதான் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 66வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல he comforts like a mother. அவர் ஒரு தாயாகவே மாறி நம்மை அரவணைக்கிற தேவன், ஒரு ஆறுதல் செய்கிற தேவன். இந்த நாளை ஆறுதல் செய்ய வல்லவராக இருக்கு. அதுதான் நம்ம ஒரு அழகான பாடல் பாடுகிறோம்ல, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அழகாய் தேற்றுகிற தேவன், அருமையா நம்மளை தேற்றுகிற தேவன். நமக்குல பல நேரத்துல என்னன்னா இன்பமான வேலை நடந்துட்டு இருக்கும், எல்லாம் நன்மையா நடந்துட்டு இருக்கிறது போல தெரியும். ஆனா திடீர்னு என்ன நடக்கும்? ஒரு பயங்கரமான கஷ்டமான வேலை நம்மளை எதிர்நோக்கி வரும். ஆறுதலை தேடி அலைவோம், மனிதர்களை நம்பி நினைப்போம், ஆனா மாறி போவோம். ஆனா தேவன் என்ன தெரியுமா, ஆறுதலை நம்மகிட்ட கொடுத்துட்டு நம்மளை என்ன சும்மா சொல்றார், ஆறுதலை கொடுத்த தேவன் பிறருக்கு நம்மளை ஆறுதலாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறுதலை கொடுத்த தேவன் பிறருக்கு ஆறுதலாக நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்மள உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம உலகத்துக்கு ஆறுதலா இருக்கணும். நம்ம உண்மையிலே ஒண்ணு சொல்லட்டா, இது வந்து தவறா நினைச்சுக்க வேண்டாம். நம்ம கிறிஸ்டியானிட்டி வளராததுக்கு காரணம் தெரியுமா? கிறிஸ்துவை எல்லாரும் நேசிக்கிறாங்க, எல்லா மதத்தாரும் ஆண்டவரை நேசிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹிந்து பையன் நான் பேசினேன், அவன் சொன்னா ஐ லைக் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவை எனக்கு பிடிக்கும், அவருடைய கொள்கைகள் எனக்கு பிடிக்கும், அவர் பண்ண மலை பிரசங்கம் எல்லாம் எனக்கு பிடிக்கும், ஆனா கிறிஸ்தவங்களை எனக்கு பிடிக்காது. பிகாஸ் ஆஃப் யுவர் ஆட்டிடியூட் என்ன பண்ணல, மக்களால ஏற்றுக்கொள்ள முடியல. நம்முடைய நடக்கை, நம்முடைய கிரியை இல்லாத விசுவாசம் செத்து, நம்முடைய செத்தவங்களா சில பேர் பாக்குறாங்க. நம்ம ஏன் பலர்கிட்ட போய் சுவிசேஷம் சொன்னா காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க? நம்முடைய நடக்கைகளை பாக்குறாங்க. இந்த வேளையில கூட ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், he wants us to be a comfort. 2 கொரிந்தியர் அந்த 3ஆம் அதே வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:3 4வது வசனத்துல 4வது வசனம் மட்டும் வாசிங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆறுதலினாலே, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திறனாளிகளாய். நம்மளே அப்பதான் ஆறுதல் என்ன பெற்றிருக்கிறோம். இதை நான் ஒரு வாழ்க்கையில நான் இதை அனுபவித்தேன். எப்ப தெரியுமா? என்னோட நெருங்கிய நண்பன், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்,
அவங்களுடைய வீட்டுல பெரிய துயரம் ஏற்பட்டுச்சு. அவங்களுடைய அண்ணனுக்கு கேன்சர் வந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மனைவி கன்சீவ் ஆயிருந்தா, குழந்தை பெற்றிருந்தா, செலவு, அவங்க அண்ணனுக்கு ஸ்பெண்ட் பண்ண செலவு, ஒய்ஃபுக்கு ஸ்பெண்ட் பண்ண செலவு, இப்படிலாம் சுச்சுவேஷன் இருக்கிறப்போ அவங்க அப்பா மரித்து போனாங்க. திடீர்னு இறந்து போயிட்டாங்க. நான் அந்த இதுக்கு போயிருக்கிறேன், அவங்களோட வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அப்பா சரீரத்தை அங்கே வச்சிருக்கிறாங்க. அவன் ஏங்கி அழுறான். மகன் அப்பாவை பார்த்து அழுறான். யாரும் எழுப்பி கூட வர மாட்டாங்க. அப்போ அவனை ஆறுதல் படுத்த நாங்க முயற்சி செய்யறோம். அல்லாதடா, வருத்தப்படாதடா எல்லாம். ஆனா அந்த கஷ்டத்தின் நேரத்துல கூட அவன் என்ன தெரியுமா பண்ணா, ஒரு மத்தியான வேலை ஆயிடுச்சு, காலையிலே போயிட்டோம் அவங்க வீட்டுக்கு. ஒரு 12, 1 மணி 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 4 மணிக்கு எடுக்க போறாங்க சரீரத்தை. 3 மணி ஆச்சு. நான் வந்து ஷெல்டன் கொஞ்சம் வாயேன் அப்படின்னா, நேர நீ கூட்டிட்டு ஒரு ரூம் கூட்டிட்டு போய் அந்த ஒரு பண்டையும் ஒரு டீயும் எடுத்துட்டு நீ சாப்பிடு அப்படின்னா. என்னடா அப்படின்னா, நீ காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க, அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்க, இதை சாப்பிடு. எத்தனை பேருக்கு ஒரு மனசு வரும்? எத்தனை பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும்? தன்னுடைய கஷ்டத்திலும் தன்னுடைய ஆறுதலற்ற நிலைமையிலையும் பிறரை நினைக்கிறது. எனக்கு வந்து அப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி என்னால ஜீர்ணிக்கணும். அவனை சாப்பிட சொன்னா அவன் வந்து எனக்கு முடியலடா, நான் சாப்பிடணும்னு நினைச்சா கூட என்னால என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியல. ஆனா நீ சாப்பிடு, நீ அவன் ரொம்ப நேரமா உட்கார்ற. பிறரை நினைக்கிறது கஷ்டத்துல. அழகா வேதத்துல நம்ம ஒரு அழகான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதுல சொல்லியிருக்குது, தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். தாவீதோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவனை நேசித்தார். ஆனா அவனுடைய கஷ்டம் மாதிரி யாருக்குமே இல்லை. தாவீதுக்கு மொத்தம் எத்தனை பசங்க இறந்து போனாங்க? 2 பசங்க இறந்து போனாங்க. யாரெல்லாம்? ஃபர்ஸ்ட் யார் இறந்து போனாங்க? யார் இறந்து போனாங்க? தன் பாவத்தினால பிறந்த மகன் வந்து என்ன பண்ணான்? சத்தமா சொல்லுங்க, பைபிள் இல்லையா? எனக்கே பயமா இருக்குது. பத்சேபாவின் மகன் என்ன பண்ணான்? இறந்து போயிட்டான். ஆண்டவர் வந்து நியாயம் செய்கிற தேவனா நியாயம் என்ன பண்ணாரு? நியாயத்தை செய்து முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தபடியால் செய்து முடித்தார். அடுத்து அப்சலோம். நினைத்து பாருங்க, ஒரு தகப்பன் உயிரோடு இருக்கிற நாள்ல தன்னுடைய 2 மகனையும் பறித்து கொடுக்கிற நிலைமை. அப்சலோன் தனக்கு எதிராளியாய் மாறினாலும் அங்க என்ன பண்ணா, உடைந்து போயிருக்கிறான். இது அழகா நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புத்தகம் 19 அதிகாரம். நீங்க நேரம் கிடைக்கிறப்ப வாசிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 19 அதிகாரம். அவங்களுடைய ஆர்மி எல்லாம் ஜெயிச்சிருச்சு. இப்போ தாவீதோட ஆர்மி எல்லாம் ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்ச உடனே தாவீது துக்கமா இருக்கிறாரு. காரணம் என்ன? அவர் ஜெயத்துல சந்தோஷப்பட முடியல. தன்னுடைய மகன் அப்சலோம் மரித்து போனதுனால துக்கித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்க வருகிற தன்னுடைய ஆர்மியோட ஹெட் அவர் வந்து சொல்லுகிற அழகாக ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறாரு. என்னமா கேட்கிறாரு? இவ்வளவு பேர் உயிரை கொடுத்து என்ன பண்ணாங்க, உனக்காக சண்டை போட்டு போரிட்டு ஜெயிச்சவங்கள நீ நினைவு கூறல. அவனுடைய மகன் இப்போ உயிரோடு இருந்திருந்தா நீ இவங்களெல்லாம் வந்து பாராட்டி இருப்ப. ஆனா உன் மகன் மறைந்தது போலனால துக்கமுகமா நீ என்ன பண்ற, உட்கார்ந்துக்கிட்டு உனக்காக கஷ்டப்பட்டு அங்க போரிட்டவங்கள நீ நினைவு கூறலையே அப்படின்னு. நான் தாவீது முகம் சுளிக்காம என்ன பண்றான், நேர விரைந்து போய் அந்த ஆர்மியை பார்த்து என்ன பண்றான், அவங்க உற்சாகப்படுத்துகிறான். தேவனுடைய நாமத்தினால் நம்ம ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், உற்சாகப்படுத்துகிறான். தான் இருந்த கஷ்டத்திலையும் வேதனையிலையும். ஆனா அவன் போய் அந்த ஆர்மியை போய் நம்ம உற்சாகப்படுத்துகிறான். அங்க இன்னொரு ஒரு நபர் இருக்கிறாரு. அந்த ரொம்ப அருமையா இருக்கும். தாவீது தோத்து போயிருவான்னு நினைச்சு என்ன பண்ணாங்க, நிறைய பேர் கிண்டல் அடிச்சாங்க. நம்மளும் இந்த எலெக்ஷன் டைம்ல நிறைய பேர் கிண்டல் அடிச்சிருப்போம், இவங்கெல்லாம் எங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு. அதே போலதான் சாமுவேலின் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். ஷெமை அப்படின்னு, இங்கிலீஷ் தமிழ்ல எப்படி இருக்குன்னு ஷிமை அப்படின்னு ஒரு ஊனன். அவன் வந்து தாவீதை வஞ்சிக்கிறான். என்ன சொல்றான், ஐயோ நீங்களாம் இங்க இருக்கிற செத்து ஊரை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி தூஷிக்கிறான். தாவீது இனிமேல் ஜெயிக்கவே மாட்டாருன்னு சொல்லி. ஆனா தாவீது ஜெயிச்சு உள்ள வர்றாரு. தன்னுடைய ஆர்மியோட ஹெட் என்ன பண்றாரு, போய் கத்தி எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்றாரு, அவனை போய் கொல்ல போறாரு. இவன் உங்களை எடுத்து பேசினவன் தானே, இப்ப நம்ம ஜெயிச்சுட்டு அவனை கொன்றுவோம் அப்படின்னு. ஆனா தாவீது எந்தமா சொல்றாரு, நம்ம இப்பொழுது இந்த நிலைமையில நான் அப்படி ஒண்ணு செய்யலாமா, அவனை நான் மன்னிக்கிற மனசு, உன்னுடைய கஷ்டத்திலையும் மன்னிக்கிற மனசு, நமக்கு தீமை செய்தவர்களே மன்னிக்கிற மனசு. இன்றைக்கு நம்ம அழகா பாடணும், இந்த ரத்தம் ஜெயம் ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம். இந்த திருவனந்தபுரத்துல நம்ம பங்கேற்றிருக்கிறோம். இந்த சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்குள்ள அந்த ஒரு மனம் இல்லைன்னா சரியா, திருவிருந்த லேசா எடுத்துக்க கூடாது. ஏன் தெரியுமா சொல்றேன், யாருதான் திருவிருந்து எடுத்தா, யூதாஸ் காரியத்தை தான் என்ன பண்ணா திருவிருந்து எடுத்தான்.
பைபிள் அழகா ஒரு வசனம் இருக்கு, அந்த அப்பத்தையும் திராட்சரசையும் புசித்த மாத்திரத்துல என்னாச்சாம், சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான் இருக்கு. நான் ரொம்ப திகிட்டு போயிடுச்சு. என்ன ஆண்டவரே, இது திருவிருந்து எடுத்த உடனே என்னாச்சாம், சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான். திருவிருந்தோட அருமை தெரியாம ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், அந்த இறக்கம் ஒப்புரவாகுதல் இல்லாம நம்ம அதை ஒரு சடங்காச்சாரமா செய்தோம்னா நமக்குள்ள என்னதான் இருக்கும், நெகட்டிவ் எஃபெக்டா இருக்கும். பைபிள் படி, நான் என்னுடைய கருத்தை சொல்ல, பைபிள் படி. இந்த நாளிலும் கூட நம்முடைய கஷ்டத்துல நம்ம நினைத்து பார்ப்போம், நம்முடைய ஆறுதல் மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்கிறோமா அப்படின்னு. நம்முடைய கஷ்டத்துல ஒரு அழகான ஒரு பாடல் இருக்குல்ல, இன்பத்துல என்ன நேரணும், துன்பம் நேரணும் இல்ல, இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்டும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோர். எல்லாம் சொல்லுமா, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. நம்மளுடைய துன்பத்துல இன்பத்துல துன்பம் நேரிடுற சிச்சுவேஷன்ஸ் வரும், ஆனா காக்குற கரம் ஒண்ணு உண்டு. ஒரே ஒரு பாடல எல்லாம் கோர்ஸ் மட்டும் பாடுவோமா, எந்த நிந்தனை வந்தாலும் நான் நம்புவேன் இயேசுவை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நிறைய பேர் மதமா நம்ம கிறிஸ்தவத்துக்கு வரவேற்கிறதுக்கு எப்படிமா சொல்லுவாங்க, நீங்க கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும், கஷ்டம் எல்லாம் மாறிடும், நம்மளுக்கு உபத்திரவம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா உபத்திரவத்தை ஜெயிக்கிறதுக்கு வழியை உண்டு பண்ணுகிறது இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். நம்ம எல்லாம் பாடுவோமா, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்